நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு நிதி கொடுக்காம இருப்பீங்களா? அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. இப்படி தாங்க தமிழக முதல்வர் வந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழக முதல்வர் பேசியிருக்கிறது சாத்தியமா? மாநில அரசு மத்திய அரசுக்கு வரி கொடுக்காம விட்டால் என்ன ஆகும்? இதனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே தமிழக முதல்வர் சொல்கிற மாதிரி ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கு வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பிரதமர் மோடி நாங்கள் வந்து மாநில அரசுக்கிட்ட இருந்து வரி வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு போகணும் எங்கே போகணும் அப்படின்றது கிளியராக டிஃபைன் ஆகிருக்கு. இப்போ வரியை பொறுத்த வரைக்கும் 2 வரிகள் வந்து இருக்குங்க. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ நம்ம வருமான வரிலாம் கட்டுறோம் பார்த்தீங்களா, இது வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். இதே நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து கட்டுவோம். இப்போ நம்ம ஒரு சில பொருட்களே வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டிலாம் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம 18% ஜிஎஸ்டி கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து 9% டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். மீது 9% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த 9%ல் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதில் வந்து எவ்வளோ தமிழக அரசுக்கு கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுப்பாங்க. இப்படி தாங்க டேக்ஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஆனால் இதில் தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து வரி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது பாசிபிள் இல்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா வரியை பொறுத்த வரைக்கும் வரி எங்கே போகணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத டெக்னிக்கலாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது அப்படின்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், சரிப்பா அப்போ வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாநில அரசு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை சாதகமாக பயன்படுத்தி பாஜக ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாநில அரசோட ஆட்சியை கவுழ்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆர்டிகல் 356 என்ன சொல்லியிருக்காங்க, நாட்டோட சட்டத்திட்டங்களை ஒரு மாநில அரசு ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னா ஆர்டிகல் 356 வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ தமிழக அரசு மட்டும் வரியை கட்டாமல் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சாக்குன்னு பாஜக தமிழக அரசோட ஆட்சியை கலைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே தமிழக முதல்வர் இப்படி பேசுறது அரசியலுக்கு வேணால் செட் ஆகுமே தவிர நடைமுறைக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகாதுங்க. இப்போ தமிழக அரசுக்கு கரெக்டாக நிதி கிடைக்கணும் அப்படின்னா இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை போய் அணுகலாம். இதோ பாருங்கள், மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து கொடுக்க மாட்றாங்க, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதை எடுத்து வந்து விசாரிப்பாங்க. எதுக்கு உங்களுக்கு நிதி கொடுக்கல, அவங்க வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ஃபண்டுக்கு வந்து என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிதி கிடைக்காது, இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈஸியாக வந்து சொல்யூஷன் கிடைச்சிரும். ஆனால் இப்படி ஈஸியாக ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கிறத விட்டுட்டு இப்படி ஏன் தான் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்களோ தெரிலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.